சுகீஸ்வர பண்டார வெளியே இருக்கணும் சுரேஷ் தலைவர் நினைச்சு கவலை. ரைட்டா? ரைட் பா, நான் இன்னும் உள்ளுக்கு போட்டாச்சு. இப்ப சுகீஸ்வர பண்டார் உள்ள போனோட தயாசிவ் ஜெயசேகர் கவலை. சுகீஸ்வரர் இல்லாம எனக்கு சரியான போரிங். என்னடாப்பா ஒரு மார்க்கமா தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. இத்தோஹித்த சத்தாதித்த தேரர் அவர் ஒரு பயங்கரவாதி. ஒழுக்கத்தோடு இருக்கும் நாங்கள் அவரோடு எல்லாம் சேரக்கூடாது. எங்க உலகத்தை தான் பாக்குறமே, இந்த காவியோடைய போட்டுக்கிட்டு அப்புறம் அதை கலட்டிட்டு நீங்க செய்யற கூத்துகள் இருக்கே. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், லீக்கே ஆவிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி மனசு ஸ்தாபங்கிறீங்க, எனக்கு வாந்தி. ஐயா என்ன நான் சொல்லி ஆகணுது வழிகள் ஆக்கிட்டு இருக்கு. என்ற தமிழ் மக்களுக்கு புரியறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படக்குழு இங்கேயும், சிங்கள மக்களுக்கு அங்கேயும் அந்த படக்குழு. இது தமிழ் சிங்கள படக்குழு. அந்த படக்குழு அங்கேயும் இந்த படக்குழு இங்கேயும். இந்த படம் இன்றைக்கு வந்து என்ன ரிலீஸ் இல்ல, அந்த டீசர் விட்டவங்க ஆரம்பம். இது அனுர் அரசு எப்படி பார்க்க போனா நான் நினைக்கிறேன் அவங்க ரூமை போட்டு சிரிப்பாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சுகம்? நல்ல சுகம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இறங்கி இருக்கோம். துக்க தினம் என்னது துக்க தினம்? ஏன் எதுக்காக துக்க தினம்? இங்க பார்த்தா நீங்க துக்க தினம் சொல்றீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, எல்லாம் ஒரு கட்சிய இப்ப கீரியும் பாம்புமாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு கூடாரத்துக்கு வந்து ஒன்றிணைந்த தமிழ் பேசும் கட்சி, கூட்டு தமிழ் பேசும் கட்சி. அந்த மீட்டிங் இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல பிதாமகன் எங்கட அவர் யாரு? பேராசிரியர் ஜிஎல்பிடிஸ். நான் கேட்டனே, இத கேட்டனே. நீங்க கேட்டதே அவங்க சொல்லலையே. இதெல்லாம் கேட்டேன். என்னடா சார், இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்க இதுல உளவியல வடிவா புரிஞ்சு கொள்ளவும். அவருக்கு தெரியும், சுமந்திரனுக்கு வடிவா தெரியும். இதுல 3-4 மேட்டர் சேர்ந்ததுதான் இன்றைக்கு நடந்த கூட்டம். இதுல இப்ப உதாரணத்துக்கு மனோகணேசனை விடுங்க. ஏன்னா அவர் உண்மையா கொழும்புல மலைய மக்கள் அரசியலை செய்யறோம். இவர் எங்கட ஜீவனையும் விடுங்க. ஏன்னா அவங்க மலையகம், கொழும்பு, அது மலையக மக்கள் அரசியலை பார்க்கக்கூடியவங்க. அவர்கள் யாரு கேட்டாலும் இப்ப மனோகணேசனா இருக்கலாம் அல்லது ஜீவனா இருக்கலாம், ஈவன் ரிஷாட் பதியுதுன்னு கூட பல இடங்கள்ல இணைஞ்சு கொள்றது வர்றது அது நோமலா இருக்கிறது. இதுல உதைக்கிறதுங்கன்னு சொன்னால் இதையும் திடீரென்று இவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா ரவுஃபைக்கும் வந்து என்ன சொல்ற, தென்னிலங்கையில என்ன மீட்டிங் நடந்தாலும் சஜித்துக்கு பக்கத்துல இருப்பார். அதுல கன இடங்கள்ல வந்து ரிஷாட் புறக்கணிச்சிருக்கிறார். சில இடங்கள்ல போறையில மனோகணேசன் கூடுதலான நேரம் எஸ்ஏபிக்கு பக்கத்துல இருந்திருக்கிறார், ஜீவனும் இருந்திருக்கிறது. இப்ப 2 பேர் வடகிழக்குல தமிழ் தேசியம் சார்ந்த என்ன நடந்தாலும் போக மாட்டாங்க. சுமந்திரன் போக மாட்டார், கூடுதலா அவர் போக மாட்டார், புறக்கணிப்பாண்டுவார். அது எங்கட கட்சியில கொள்கை. இதை எந்த மத்திய குழு அனுமதிச்சது இவங்க போறதுக்கு? சரியா, எந்த மத்திய குழு சுமந்திரன் அனுமதிச்சது? இது வந்து மாகாண சபை தேர்தலுக்கான ஒரு கூட்டு. அவர் அந்த சம்பந்தண்ட நினைவு தினத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சரை கூட விட்டு கொடுத்து அரசுக்கு எதிராக ஆட்சி அமைப்போம் என்றால் வருகின்ற தேர்தலில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் முஸ்லீம். அது உண்மையில ஒரு சுயநலம் இல்லாத முஸ்லீம் வந்து வரவேற்கத்தக்கது. நமக்கு உண்மையில சொல்ல போனா அந்த அரசியல் என்ன சொல்ற பின்புலன் அல்ல அரசியல் சூழ்ச்சிகள் இல்லாத ஒரு முஸ்லீம் கிழக்கு மாகாணத்துல வந்தா பரவாயில்ல. இது அரசியல் சூழ்ச்சியோட மறப்புறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஎல்பிடிஸ் தான் இதுல திரைக்கதை, கதை வசனம் பேராசிரியர் ஜிஎல்பிடிஸ். என்னடா டைரக்ஷன் 2 இடத்துல நடந்தது. ஏன்னா தமிழ் மக்களுக்கு புரியறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படக்குழு இங்கேயும், சிங்கள மக்களுக்கு அங்கேயும். அந்த படக்குழு இது தமிழ் சிங்கள படக்குழு. அந்த படக்குழு அங்கேயும் இந்த படக்குழு இங்கேயும். இந்த படம் இன்றைக்கு வந்து என்ன ரிலீஸ் இல்ல, அந்த டீசர் விட்டவங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்ப இவங்க அங்க போனா, இப்ப சுமந்திரன் நம்ம கேட்ட நாம ஏன் சுமந்திரன் அந்த மேடைக்கு போகலண்டு வந்துட்டேன் நான் இப்ப வந்துட்டேன். எப்படி அந்த மேடையை ஏற்படுத்தினவங்கன்னா அங்க போனா, அதாவது அந்த மஹிந்த ராஜபக்ச அந்த கிட்டத்தட்ட சொல்ல போனா எல்லா ஜராவையும் வந்து அதுக்கு கிடக்குது. அதுக்குள்ள வந்து இவங்களை வந்து நான் சுதுப்பாட்டு சொல்லல, இதுவும் அந்த பாட்டை தான். ஆனா இவங்க அங்க போனா இவங்களுக்கு பிழைச்சிருமெண்டு இந்த பாட்டி சொல்லிச்சது. கோஷ்டி யோசிச்சது கனநாளா யோசிச்சு போட்டு முடிவெடுத்தது, ஓகே நீங்க அப்படி ஓடுங்க, நாங்க இப்படி ஓடுவோம், அங்கால ஒரு குத்து இங்கால ஒரு குத்து, தேவை வரக்குள்ள 2 பேரும் சேர்ந்து ஒன்றா குத்துவோம். ஏனென்றால் இவங்க அவங்களோட சேர்ந்திருந்தா முஸ்லிம் மக்கள்கிட்டையும் கடும் எதிர்ப்பு வந்திருக்கு, மலைய மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்திருக்கும், வடகிழக்குல எதிர்ப்பு வந்து அது என்பிபிக்கு பிளஸ் ஆயிருக்கும். இதை இவங்க விளங்கப்படுத்திருப்பாங்க. இப்ப அதாவது அரசியல் விஞ்ஞானத்தை விளங்கக்கூடிய சுமந்திரனுக்கு வடிவா புரியும். அவர் இதை வடிவா தெளிவா விளங்கப்படுத்தி ஜிஎல்கிட்ட சொல்லியிருப்பார். அவர் வந்து ஜிஎல்பிடிஸ
அங்க யாழ்ப்பாணத்துக்கு குடிக்கணும் கந்த சிவா மாலை போட்டு மாலை இன்னும் காயல அந்த கலட்டின மாலை இன்னும் அப்படி பூ இருக்குது நமக்கு அது கொட்டுப்படல. நான் நேற்று தேடி பார்த்தேன். அப்படி இருக்கக்குள்ள ஜிஎல்பிடிஸ்ல இருந்து இவங்க வரல எல்லாம், அதாவது பூட்டு நிறையில உண்டா கதைப்பாங்க, வெளிச்சத்துல தனித்தனியா கதைப்பாங்க. ஆமா இப்ப எனவே இது ஒரு புரிதல் தான். இதுல ஒரு நலனும் இல்ல. மாகாண சபை தேர்தல்ல ஆட்சி அமைக்கிறது கிழக்கு மாகாணத்துல முஸ்லீம் காங்கிரஸோடு சேர்ந்து. நான் இந்த கூட்டணிட்டு ஒரே கேள்வியும் முன்வைக்கிறேன், ஆத்மார்த்தமா முன்வைக்கிறேன். மனோ கணேசனுக்கு உரிமை இருக்குது, அதுல ரிஷாட்டை நாங்க சேர்க்கையில அவர் அதுக்குள்ள தொடர்படாததால மனோ கணேசன், ரவுஃபைக்கும் சுமந்திரன் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முன்வைக்கிறேன். இந்த கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் உருவாக்கக்குள்ள மனோ கணேசனோட சுமந்திரன் உலங்கு வானூர்தியில சுமந்திரனோட அந்த அண்டைய காலகட்டத்துல செயலாளர் இருந்தவர் அவர் போட்டிருந்த பாட்டா விட்டு போட்டு ஓடுன ஓட்டம் எல்லாம் ஓடுனது. இந்த 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 கூட்டணி நல்ல கூட்டணி. முதல்ல ரவுஃபைக்கும் முஸ்லீம் காங்கிரஸ் தான் தடையா இருக்கு. கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை செய்து காட்டுங்க, உங்களோட கூட்டணியை நாங்க நம்புறோம். தமிழ் பிரதேச செயலகத்தை செய்து காட்டுங்க, உங்களோட கூட்டணியை நம்புறோம். கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் இதை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு தடையா இருக்கிறதாரு ரவுஃபைக்கும் அதோட தொடர்பானாக்களும். இதுல சுமந்திரனும் தடையன்னு தான் கூறுறாங்க எல்லாரும். சுமந்திரனும் பெருசா உடனே முதல் நீங்க அந்த முயற்சியை செய்யுங்க. ஏன்னா அந்த முயற்சியில ஈடுபட்டதுல டெலோவுல அண்டைய நாட்கள்ல ஈடுபட்ட குருசாமி சுரேந்திரன் இருந்தவர். அதுல அந்த இப்பவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எங்கட கோடீஸ்வரன், அவரும் தொடர்ச்சியா ஈடுபட்ட குருசாமி சுரேந்திரன் பல முயற்சிகள் அவர் அந்த பின்வரிசையில் இருக்கிறார். இப்ப சுமந்திரன் இதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்க முதல் கல்முனை தமிழ் பிரதேசல உருவாங்க. உங்களோட கட்சி கூட்டு என்ன கூட்டது? தமிழ் பேசும் கட்சிகள் கூட்டு. அந்த தமிழ் பேசும் கட்சிகள் கூட்டு உண்மையான கூட்டென்றால் ரவுஃபைக்கும் எப்படி பேசுவார்? ஒருபோதும் நாங்கள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை இழக்க மாட்டோம். மிசாப்காரிய எப்படி பேசுவார்? அதே மாதிரி பேசுவார். அவர் காத்தாங்குடியில் ஒரு தரம் பேசினார், 7 ஆசனங்கள் வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய ராஜதந்திரத்தால் வந்து விட்டோம். இவ்வளவுதான் டெல்சான் இந்த படக்குழு தொடர்பான என்னுடைய ஆரம்பத்திலே அடிச்சிட்டீங்க. அதுக்கு மேல அது பேசவே தெரியல. விமர்சனம் படக்குழு தொடர்பா விமர்சனத்தை கேட்டீங்க. இது என்ன மாதிரி படமா அமைய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. ரைட். இது சும்மா என்ன சொல்ல, இது ஒரு சும்மா ஒரு கற்பனை தான். கற்பனை தான். அது சரி. இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இப்ப இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. சரி, இந்த ஒண்ணு சேர்ந்தது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாதே, அதையும் நாங்க யோசிக்கணும், எத்தனை நாளைக்கோ இது அப்படின்னு. இல்ல, இவங்க இப்ப ஒன்று சேர்ந்து வார வருஷம் மாகாணசபை தேர்தல் நடக்கும் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மாகாணசபை தேர்தல் 2029ஆம் ஆண்டு இவங்க தனித்தனியும் இவங்க 2 பேரும் பப்ளிக்ல 2 பேரும் ஒன்றா மீட் பண்ண மாட்டாங்க. பாருங்க, 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வரக்குள்ள நாங்கள் அந்த அணியோட ஒரு முறை கதைக்க போகிறோம், எங்களுடைய பிரதிநிதிகள் போக போகிறார்கள் என்று ஒரு வீரா பாதிக்க வரும். இதுல இருந்து போவாங்க, நண்டு சண்டுகள் எல்லாம் போவாங்க. அதுல பாவம் என்னன்னு சொன்னால் ரிஷாட் பதியுதீன் போய் மாட்டுப்பட்டுட்டு, அடுத்த யாரு மாட்டுப்பட்டதுல அதுல இருக்கிறது ஜீவனும் மாட்டுப்பட்டுட்டார். கிட்டத்தட்ட ஜீவன் ஒரு தனி வேற அரசியல் செய்யறார். ரவுஃபைக்கும் இதுல இப்ப ரவுஃபைக்குமுக்கெல்லாம் நீண்ட நாட்களா அமைச்சு பதவிகளும் இல்ல, அங்கீகாரமும் இல்லை. சுமந்திரனுக்கு எதுவுமே இல்லை அரசியல். அந்த கட்சியில கூட பதில் செயலாளர், பாவம் பொறுப்பு செயலாளர், அது அவரை சொல்லிக் கொள்ற செயலாளர். இப்படி அங்கீகாரங்கள் இல்லாதவர்களின் மேடை தான் அது. அங்கீகாரமான மேடை இல்ல இது. அனுர அரசு எப்படி பார்க்க போனா நான் நினைக்கிறேன் அவங்க ரூமை போட்டு சிரிப்பாங்க. இப்ப கொஞ்சத்துக்கு மொத்தம் சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு, அது நாங்க பிறகு வருவோம். ஆனா இப்ப சொல்லியிருக்காரு, அவங்கள்ட்ட கேட்டாங்க தமிழ் கட்சிகள்லாம் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு அவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, அவர் சொல்றாரு, அப்படியா, நல்ல விஷயம், இத்தனை நாள் வேற வேறையா இருந்தாங்க, இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்காங்க, பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ நாங்க பார்ப்போம். நல்ல விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகள் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட ஒரு சக்தி வாய்ந்த எதிர்கட்சி தேவை, நாங்களும் எதிர்பார்க்குறோம் நல்ல ஒரு எதிர்கட்சி நாட்டுக்கு தேவைன்னு. அந்த வகையில் அது தப்பில் அவங்க நல்ல செயல்பட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஆனால் அதில் நாங்கள் முக்கியமாக இவங்களுடைய இந்த பிரதானமாக இப்போ சொன்னாங்க, மனோ கணேசனாக இருக்கலாம், சுமந்திரனாக இருக்கலாம், எல்லாமே சொன்ன விஷயம் பிரதானமாக 3 விடயங்கள் இருக்குது அப்படின்னு. சுமந்திரன் அவர்கள் சொன்ன 4 விடயம் இருக்கு, 4வது விடயம் ஒன்று இருக்கு, நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, முதல்ல அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்பட வேண்டும், அதை வலியுறுத்துறாங்க. 2வது மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. 3வது அனைத்து சமூகங்களையும் பாதிக்கின்ற காணி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். இதுல பிரதானமா மலையக, அதே மாதிரி வடகிழக்கு பிரச்சனைகள் சொன்னாங்க. இன்னும் 4வது விஷயம், காணி தொடர்பான சமூகங்களுக்கு இடையான பிரச்சனைகள். இதுதான் கொஞ்சம் ஹைலைட். இங்கே காணி
தொடர்பான சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை, இதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்றாரு. காணி தொடர்பான சமூகங்களுக்கு முரண்பாடுகள் அல்லது பிரச்சனைகள் எழும் இடங்களில் இந்த பொதுத்தளத்தை பயன்படுத்தி நாம் அனைவரும் இணைந்து அவற்றை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சிப்போம் என்று சுமந்திரன் சொல்லியிருக்காரு. நீங்க முதல் வெளியில பேசுறதுக்கு நிப்பாட்டுங்க சுமந்திரன். நீங்க முதல் உங்களோட இருக்க அருகில் இருக்கக்கூடிய ரவுஃப் ஹக்கீமோட பேசி கல்முனை தமிழ் பிரதேசத்துல அதை செய்யும். சேலஞ்ச் ஒரு நாளைக்கு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். அல்லது ஒரு நாளைக்கு இங்க விடிஞ்சு பார்க்கக்குள்ள அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு கல்முனை தமிழ் பிரதேச தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற செய்தாலும் செய்யும் இந்த அரசு. இப்ப கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், வட மாகாண பிரதம செயலாளர் எல்லாம் நல்லாட்சி காலத்துல கூட நடைமுறைப்படுத்த இல்லாதான் அவர் இப்ப உண்மையை சொன்னார். யாழ்ப்பாணத்துல எத்தனை விதமான காணிகளை விட்டு அரசியல் கைதிகளை விட்டு அதுக்கு ஒரு தடவை மைத்திரி சொன்னார், இதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஜனாதிபதியா வந்து செய்யணும் செய்தேன். இப்ப இது மாதிரி தான். இப்ப இது உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச். நீங்க சொன்னீங்க இந்த காணி பிணக்குகள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகம்ன்றது நீண்ட நாட்களாக புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. முடிந்தால் சுமந்தனுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச், இதை செய்துட்டு அடுத்த பிரஸ் மீட்டிங் இதுக்கு தடையா இருக்கிறது ரவுஃப் ஹக்கீம். இதுக்கு கடந்த காலங்கள்ல ஹாரிஸ் என்று சொல்லப்பட்டது, ஆனா உண்மையா அதை தடுக்கிறது வந்து ரவுஃப் ஹக்கீம். முடிஞ்சால் இதை சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் செய்யும். இன்னைக்கு பிரஸ் மீட்ல நானும் ஒரு பார்த்த விஷயம் இருக்கு. மனோ கணேசன் அவர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு. மகே ஆளுவா அனுர்குமார் திசாநாயக்க, எனது தோழர் அனுர்குமார் திசாநாயக்க, மை ஃப்ரெண்ட் அனுர்குமார் திசாநாயக்க அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஃப்ரெண்டு தோழர் யாழ்வானா கொஞ்சம் தனிப்பட்ட விதத்துல பேசி நீங்க இப்ப முன்வைக்க இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம் தானே, ஏன் உங்களால முடியாம இருக்கு அப்படிங்கிறதும் மக்கள் கேட்கிறாங்க. ஸோ மக்களோட கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு பதில சொல்லுங்க. நாங்க உண்மைக்குமே கேள்வி கேட்க தயாராகணும், சரியா? முதலாவது கேள்வி ஜிஎல்பி சிங்கள இருக்காரு, அதுல தமிழா இது அப்படின்னு கேட்டோம்னா அவர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மறுத்துட்டாரு. இல்ல இது நாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்படின்னு மறுத்துட்டாரு. இப்போ ஜிஎல்பி தலைமையில கூட்டு எதிர்கட்சி செயல்பட கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், அதுல தமிழ் மொழியில இருக்க ஒரு டீமா இது அப்படின்னு நாங்க ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அப்படியான ஒரு டீம் இல்ல இது. திரும்ப 2-3 பேர் கேள்வி கேட்டோம், இது வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சிருச்சு. எல்லாம் எழுந்து போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல சார். நம்ம கேட்ட கேள்விக்கு, கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கு சுமந்திரனே பதில் சொன்னது, எங்கய்யா சுமந்திரனை காணல அந்த மேடையில். நான் அந்த படக்குழுவில் இல்ல, அது சிங்கள படக்குழு, இது தமிழ் படக்குழு, நாங்கள் படக்குழு 2 படக்குழு வந்துட்டாங்க. அது சரி, அதுல உண்மையிலே அது பிழை இல்ல டேல் சார். ஏன்னா ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் ஜனநாயகம் செய்ய உரிமை இருக்குது. என்ன பரிதாபம்னு சொன்னால், இப்ப இதுல ஒரு வீடியோ ஒண்ணு பாருங்க. நீங்க மனங்களிலே பிரிவினைவாத சித்தாந்தத்தை விதைத்து ஒரு தவறான அரசியல் பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் மிக விரைவில் அவர்களுடைய கைகளிலும் விலங்குகள் இடப்படும். இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னர் ஒருபோதும் கடந்த கால அரசாங்கங்கள் செய்துவிட நினைக்காத பல அபிவிருத்தி திட்டங்களை இந்த மண்ணுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறதா. அதாவது சுமந்திரன் விஞ்ஞானபூர்வமான அரசியல்ல வளர்க்கப்பட்ட முல்லைத்தீவு கரைதுரப்பெற்ற பிரதேச சபையில தவிசாளர் அவர் என்ன சொல்ற நடுவீதியில உறங்குனது, அது மாதிரி இவர பண்ணையில வளர்ந்தவர் தான் ரஜீவன், யாழ் மாவட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர். இப்ப என்பிபிய வடமாகாணத்துல வளர்க்கறதுல சுமந்திரன் பங்கு அதிக அளவு. இந்த இவர் அந்த முயற்சி இருக்கு தானே, இன்றைய முயற்சி எனக்கு டவுட்டா இருக்குது. அனுரையாக்கள் மகிழ்ச்சியில இருக்கிறாங்களோ தெரியாது. ஏண்டா சுமந்திரன் என்ன காரியத்தை முன்னெடுத்தாலும் அது தமிழ் மக்கள் மத்தியில எதிராத்தான் தமிழ் மக்கள் பாக்குற ஒரு மனையில இருக்கு. நீங்க மாகாண சபை தேர்தல் கோல் பண்ணி வேற மாகாண சபையில தோற்றாலும் வடக்கு கிழக்கு மாகாண சபை என்பிபி வெல்ல போதோ தெரியாது. அது அந்த தமிழரசு கட்சியில ஒரு பிழையான முடிவு அதுக்கு முன்னுதாரணமா போய் என்ன பிரச்சனைனா, இப்ப சுமந்திரன் நல்லதை சொன்னா கூட தமிழ் மக்கள் பிள்ளைய விளையும் கொண்டாங்க. அது மக்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கக்கூடிய பிள்ளை. சுமந்திரன் பல நல்ல காரியங்களை செய்கிறார், பல நல்ல விடயங்கள், இப்ப வழக்குகளா இருக்கலாம், பல்வேறு அந்த அரசியல் ரீதியா இன்னும் அவர் வேலை இல்ல வாப்பா. நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காரிஸ் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். கல்முனை மாவட்ட காரியாலயம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காரியாலயம் முதல் தடவைகள் திறக்கப்படுகிறது. இதற்கு நிசாப் காரியப்பர் பெரிய துணையாக இருந்தார் என்று லீடர், நம்மட லீடர் போற போகல அடிக்க தள்ளி விடுறார், முன்னுக்கு கொண்டு போட்டு தாய். அதுக்கு காரி சொல்லியிருக்கிறார், 1989 பிப்ரவரியில் அஷ்ரப் ஆரம்பித்து விட்டார். அதற்கு பொறுப்பாக YS ஹமீத் அவர்களும் MAM ரஃபீக் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை கூறுகிறார். வரலாற்றை தெரிவுபடுத்த வேணாம், எங்கட லீடர் இருக்கிறதானே, அதாவது ஹாரிஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார், லீடர் போற போக்குல அடிச்சு பிரட்டிட்டு போயிடுவார். முதல் இருந்ததா, ஆனா இப்பதான் முதல் முறை என்று சொன்னது தவறு என்று காரி சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல
சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் அவர்கள் நாங்க அன்னைக்கு லாஸ்டா பேசியிருந்தோம் ராகல நான் உண்மையில டெல்சா நான் பார்த்த உடனே மறுநாள் பார்த்த உடனே நன்றி. நீங்களும் கதைச்சனீங்க நினைக்கிறேன். அந்த நாட்டு நடப்புடைய பிரதி அமைச்சர் சுமந்திரலிங்கம் பிரதீபனுக்கு நன்றிகள். நீங்க இந்த ராகல மக்களோட போய் பார்த்து அவங்களுக்கு அந்த அதை எல்ஆர்சியோட கதைச்சு எல்ஆர்சி காணி தொடர்பு அமைச்சரோட கதைச்சு அந்த காணியை அந்த மக்கள்கிட்ட பெற்றுக் கொடுக்குறோம். அதுல 2 பேருக்கு வந்து இந்திய வீட்டு திட்டம் கிடைச்சிருக்குது. ஏனையவர்களுக்கு அந்த வீட்டு திட்டம் கிடைக்கிறதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு சார். உண்மையில மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்களும் கதைச்சது உங்களுக்கு இன்னைக்கு இப்ப கொஞ்சத்துக்கு முதல் பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாங்க. நாங்க அன்னைக்கு எதிர்பார்த்த ஊடக சந்திப்பு வச்சு இது சம்பந்தமா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, மக்கள் பிரச்சனையை சம்பந்தமா பேசுங்கன்னு 2 வேளையும் நடந்திருக்கு. ஆனா அடுத்து இப்ப நாங்க வருவோம். இன்னும் இப்ப அந்த அலசல் கதறல்கள் அழுகைகள் நேத்துல இருந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு இப்ப இந்த ஆன்மீக ரீதியா பிரச்சனைகள் உருவாக்குறது எப்படின்னு நாங்க அண்மையில இருந்து ரொம்ப பேசிக்கிட்டு வரதான சாமர சம்பத் சொல்லியிருக்காரு. நல்ல நேரம் கர்தினால் மெல்கர் மஞ்சித் வந்து பிஷப் பாப்பாண்டவர் ஆகியிருந்தா இலங்கை வத்திக்கான் ஆகியிருக்கும்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு அவர் சொல்றாரு, இப்ப இலங்கையில வந்து போற போக்க பார்த்தா பௌத்தர்கள் எல்லாம் அப்படியே நிராகரிக்கப்பட்டுட்டு கிறிஸ்தவர்கள் தான் உயரிய இடங்களுக்கு வராங்க. உதாரணம் சொல்றவரு ராணுவ தளபதியா இத்தனை நாள் சிங்கள பேர்கள் இருந்தாங்கன்னா இனி பெர்னாண்டோ ஒருத்தர் வரப்போறதா சாமர சம்பத் சொல்றாரு. சொல்றாரு ஆமதுருவரனே மேக்க வளாகண்ட அப்படி மேற்கண்ட இடம் என்ன அப்படின்னு ஒரு குழப்பத்தை அங்க ஆன்மீக ரீதியா போகுது. ஒரு கச்சால் இழுக்க பாக்குறாங்க. இல்ல இது வந்து உண்மையில அரசாங்கம் இதுல அதான் திரும்ப சொல்றேன், ஒரு மத வன்முறைக்கு அல்லது இனக்கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சிகள் எல்லா வகையிலையும் முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையில ஏற்றுக்கொள்ளல. இப்ப கிழக்கு மாகாண பிரதம செயலாளரா ஒரு தமிழர் வந்திருக்கிறார். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் செயலாளரா உலக காலம் ஒரு முஸ்லிம் சிங்களம் இருக்கலாம், ஆனா சிங்கள ஒரு அலனி அமைச்சர் இருக்குது. ஆனா பிரதம செயலாளரா தமிழரை போட்டிருக்கு. வடமாகாண பிரதம செயலாளர் தமிழர். உலக காலம் அதுகளுக்கெல்லாம் சிங்கள அதிகாரிகள் இருந்தது. சாமர சம்பத்த போன்றாக்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த முறையான வழக்குகள் தாக்கல் செய்கிறது பெட்டர் நினைக்கிறேன் டெல்சன். அல்லது வந்து இலங்கை இப்ப எந்த அனுபவத்துல சொல்ல போனால் இலங்கை ஒரு வெகு விரைவில் ஒரு கலவரம் ஒன்றை எதிர்கொள்றதுக்கான முயற்சிகளை தான் இந்த எதிர்கட்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அதுல எதிர்கட்சிகளுடைய வேலையே இந்த விதையை விதைக்கிறது. இந்த அந்த பீஜை விதைக்கிறதே இந்த கூட்ட எதிர்கட்சிகளுடைய பிரதானமா இருக்கு. அந்த தயாசிரி ஜெயசேகருக்கு ஒரே கவலையாம். சுகீஸ்வர பண்டார் எல்லாமே எனக்கு சரியான ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படின்னு. ஏன் கவலை? இப்ப நீங்க போறீங்க சும்மா கவலை பாத்துக்க. நீங்க போறீங்கன்னு அவரு எங்க எதிர்கட்சி தலைவரை கவலைப்படுறாரு. அதுக்குள்ள நீங்க சந்திப்பீங்க, சந்திப்பு நடக்கும். எனக்கு என்ன பிரச்சனைனா சுகீஸ்வர பண்டார வெளியே இருக்கணும் சுரேஷ் தலைவர் நினைச்சு கவலை. ரைட்டா ரைட் பா நான் இன்னும் உள்ளுக்கு போட்டாச்சு. இப்ப சுகீஸ்வர பண்டார் உள்ள போனோட தயாசிரி ஜெயசேகர் கவலை. சுகீஸ்வரர் எல்லாமே எனக்கு சரியான போரிங். என்னடாப்பா ஒரு மார்க்கமா தான் நீங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல இவரும் அவரை சந்திப்பார்கள் சங்கட கிட்டடியில. வேற பலன் அப்படித்தான் இருக்குது, நல்ல பலனா இருக்குது. அப்படியா? இத்தோஹித்த சத்தாதித்த தேரர் ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன சொன்னால், விடுதலை புலிகள காலத்துல எனக்கு பிள்ளையோ தெரியாது, அங்க பல தேரர்கள் போய் சந்திச்ச மத தலைவர்கள் சந்தித்த எல்லாம் இருக்கு. அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனை சந்திச்சது இருக்குது. அந்த காலப்பகுதியில அங்க ஒரு இது என்ன விகாரம் இருந்தன்னு சொல்றோம் கிளிநொச்சியில. வரலாறு பிழையோ தெரியாது சில வேளை. அப்படி பல சம்பவங்கள் வந்து இவர் சந்திக்க. யாழ்ப்பாண டவுன்ல இருக்க விகாரை வந்து ரொம்ப வருஷமா இருக்குது தானே இல்லையா? இருந்து அதுகளுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கு. நாக விகாரம் அதெல்லாம் நடந்துச்சு. நான் போனாலும் பாப்பேன். நான் கொஞ்சம் வியந்து பாப்பேன். அப்படியே யாழ்ப்பாணம் டவுன்ல ஒரு விகார இருக்கே பன்சல அவங்க பாதுகாப்பு. விடுதலை புலிகள் ஒருபோதும் மத வன்முறைகள்ல கை வைக்கல, மத ரீதியாக செய்யல. இப்ப இவர் எது சொல்றாங்கன்னா, பிரபாகரனோடு ஒரு போட்டோ கூட எடுத்ததில்லை. பிரபாகரனோடு யாராவது ஒரு பௌத்த துறவி புகைப்படம் எடுத்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. ஏனெனில் அவர் ஒரு பயங்கரவாதி. ஒழுக்கத்தோடு இருக்கும் நாங்கள் அவரோடு எல்லாம் சேரக்கூடாது. ஐயா என்னையா ஒழுக்கம்? காவிய தூக்கி பிடிச்சிட்டு நீங்க செய்யற அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சமா? ஜாமி உங்க உலகத்தை தான் பாக்குறமே. இந்த காவியோடைய போட்டுக்கிட்டு அப்புறம் அதை கலட்டிட்டு நீங்க செய்யற கூத்துகள் இருக்கே. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், லீக்கே ஆவிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி மனசு ஸ்தாபம், எனக்கு வாந்தி. என்ன நான் சொல்லி ஆகணுது வழிகள் ஆக்கிட்டு இருக்கு. லீவு நாள்ல அதோட நாட்டு நடப்பு செய்ய வரலாம். பார்க்கணும். இது வந்து திட்டமிட்டு செய்த சதி. ஜேவிபியினர் திட்டமிட்டு ஏண்டா சாதுக்கு வந்து இருக்க முடியாம அங்க என்ன நடக்குது பாரு. உண்மைக்கு அசிங்கம். ஐயோ எனக்கு மனக்கவலையா போயிருச்சு. என்ன நடக்குது? ஒரு ஆண் சொல்லி ஆகணும். இந்த போஸ்டுக்கு நான் பதில் கொடுத்தேன். ஒரு இப்படி துணியா மறைச்சுக்கிட்டு
இவரு சாது பாத்துட்டீங்க. இப்படியாப்பட்ட கேவலமான செயற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு என்ன கதை நான் இப்ப இல்ல டீல்ஸான் ஆ. இப்ப இப்படி இருக்கு. இப்ப இப்படிதான் போறோம். அசிங்கம் புரியுங்க, அசிங்கம். இப்படி இல்ல, எல்லாம் பார்த்ததே இல்லை நிச்சயமா. இத்தோதித்த தேரர் நீங்க அதை மூட் பண்ணது நல்ல இந்த இதுகள்லாம் எங்கட நாட்டு நடப்பெல்லாம் குடும்பமா பல பேர் பாக்குறது. அதுதான். ஏன்னா நேற்றும் வந்து பலர் சொல்லியிருந்தாங்க, நாங்க டெல்சானா கேட்டேன்னு சொல்லுங்க ஸ்ரீலங்கா போக்குல. அக்கா நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்ரீலங்கா போக்குள்ள ஒரு ஃபெமிலியா ஒரு அண்ணன் வந்து கேட்டிருந்தார், நீங்க போக்குள்ள ஸ்ரீலங்கா போக்குல டெல்சானா பாக்கலாம். இப்ப எங்கட ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபெமிலியா பாக்குறது, பல பிள்ளைகள் பாக்குறாங்க. பல பிள்ளைகள் என்ன சொல்ற சில நேரங்கள்ல நீங்க அதை சொல்லி சிரிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எங்கட அந்த சுரேஷ் அலையர் அம்மாக்கு வயது 62, வைஃபுக்கு வயது 30. அது பெரிய ஒரு ரோலிங்கா போய் கொண்டிருக்கு. இப்படி ஆயிரத்தெட்டு இல்ல கதைக்கும் போது தெரிஞ்சுக்கணும், நம்ம சைட்ல எவ்வளவு பிழைகள் நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கணும். நோ 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 அவர் ஒருவேளை நினைச்சாரோ இவங்களை கூப்பிட்டு போட்டோ எடுத்தா தனக்கு அசிங்கம் அப்படி நினைச்சாரு. அது சரி. அதுதான் 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 அதுதான். ஏனென்றால் இவர் ஒரு தரம் நான் நினைக்கிறேன் அந்த புகைப்படம் ஒன்று பார்த்தேன்னா கருதினார் மல்கம் ரஞ்சித் அவர்களும் ஒரு தரம் தமிழ் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனை சந்திச்ச மாதிரி ஒரு புகைப்படம் பார்த்தேன். கத்தோலிக்க தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் பார்த்தவர்கள் இவர்களை பார்க்கலன்னா அதுல ஏதோ அவங்களை விருப்பம் இல்லையோ, சிலோட அங்கிருந்தவங்களை பார்த்த உடனே பாடிட்டாரு தெரியாது. அதுவும் சொல்ல தெரியாது. அப்ப புனிதமான மதம் டீல்சன், பௌத்த மதம் நாங்க அடிக்கடி வலியுறுத்துறது அத்தானே, எவ்வளவு அழகான ஒரு தர்மத்தை போதிக்கிற மதம். அதுல இந்த காவியுடைய போத்துக்கிட்டு ஒரு சில தேரர்களுங்கிற பேர்ல இருந்துகிட்டு செய்யற குப்பைத்தனமான, காவாளித்தனமான, காடத்தனமான செயற்பாடுகள் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை நீங்க என்னதான் சொல்லி நியாயப்படுத்த முடியாது. இந்த அனுராதபுரம் சிறுமி அந்த கேஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இங்க சொல்றாரு. ஐயோ அசிங்கமா, என்னத்த சொல்ல, ஏதோ அசிங்கம்னு வானத்தை பார்த்து துப்பிக் கொள்ளுங்கள், அந்த மாதிரி தான். இன்னைக்கு உதயகம்மன் பிள்ளை என்றும் போல் இன்றும் இந்த வாரத்தின் முதலாவது நாளான திங்கட்கிழமை அவர் பிரஸ் மீட்டை வச்சிருவார். ஒவ்வொரு திங்கட்கிழமை வச்சிருவார் மனசை. இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்ன கதைனா, இப்படி இவரோட கதை இன்னைக்கு இப்படி இருந்திருக்கு. என்னை உள்ளே போட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு சில ஊடகங்கள் ரெடியா இருக்கு. ஆமா, நாங்களும் ரெடியா இருக்கோம். அப்ப நினைக்கிறேன் கட்டம் கட்டிட்டாங்க, கட்ட ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட புலனாய்வு ஒரு டீம் இருக்கான் அவங்க கட்சிக்குள்ள. அந்த புலனாய்வு டீமுக்கு தகவல் வந்திருக்கும். வரணும் சார், மாத்தையா உசாண்ட எண்ணெய் லேஸ்தி வெண்ட பொட்டி படுக்கையெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க போல. ஐயாவும் ரெடி ஆயிட்டாரு, பிரஸ் மீட்ல முன்கூட்டியே சொல்றாரு. இப்ப இவங்களா சொல்லிக்கிறாங்க, டிரான்வாலாஸ் போயிட்டு என்னைய கைது பண்ண வேணாம்னு அவர் முன்கூட்டி போயிட்டாரு. தயாசிரி ஜெயசேகர எதிரொரு நாட்கள் என்னை கைது செய்யலாம் அப்படின்ட்டாரு. சாமர சம்பத் நேத்து இனி இப்ப நான் பேசுனதுக்கு என்னைய முன்னுக்கு கைது பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இந்த இப்ப இவர் உதயகம்மன் பிள்ளை இது வரைக்கும் சொல்லாத சொல்லிட்டாரு, என்னையும் கைது பண்ண வாய்ப்பு இருக்கு, ஊடகங்கள்ல ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸா போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. ஸோ பார்ப்போம் எப்ப நடக்க போகுது. அந்த பிரேக்கிங் நியூஸை நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். கதிராவம் போற பாத யாத்திரைகள் தொடர்பாக பார்க்கணும் டெல்சான். 80 வயதிலையும் ஒரு பாட்டியொருவர் நடந்து போறதாக அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர், ஒரு பக்தர் ஒருவர் ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்று இருக்கிறார். ஒரு வயதான ஒரு பாட்டியொருவர் நடந்து போய் கொண்டு அவருக்கு வயது 80 என்று சொல்லி. ஆனா இப்ப இப்போ ஒரு தகவல் வந்து இருக்கு என்னன்னு சொன்னா, அந்த கூட்டு தமிழ் பேசும் எதிர்க்கட்சி சம்பந்தமா ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஜனகன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, கூட்டு தமிழ் பேசும் எதிர்க்கட்சி ஒரு வெங்காயம், உரிக்க உரிக்க கண்ணீர் மட்டும் தான் வரும் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற உதயகம்மன் மேல இந்த கூட்டு எதிர்க்கட்சி சம்பந்தம் ஒரு கருத்து சொல்லல பாத்தீங்களா? நிறைய விஷயம் தெரியாது போல. இவர் காலையில பிரஸ் மீட் வச்சாரு, நடக்குது பகல் நினைக்கிறேன். இல்ல 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 அப்படி அவரோட குருவும் இவங்களோட குருவும் ஒரு ஆள். சரி, அப்ப தெரிஞ்சிருக்கும், சைலண்டா இருந்திருக்காப்புல. இப்ப இவங்க பின்னேரம் அவங்க எல்லாரும் ஒண்டா சந்திச்சு கதைப்பாங்க. நாங்க இப்படி கதைக்கிறோம், நீங்க அப்படி கதைங்க, எல்லாருமே சேர்ந்து இப்படி போகணும். அஜித் நிவாட் கப்ராலின் கிரேக்க பிணைமுறி வழக்கு விசாரணையை ஜூலை 20ஆம் தேதி ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. கோட்டாபய சொல்ல சொல்ல இவர் தலையாட்டிட்டு அப்படி காசை அப்படி தட்டு தட்டா அடிச்சவங்க. பிரிண்ட் மெசேஜ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 5000 ரூபாய் தாள் வெளியே வந்துகிட்டே இருக்கும் இவருடைய காலத்துல. அதுதான் பிணைமுறிக்கான கேஸ் ரெடி. சம்பிக்கவிற்கு எதிரான வழக்கில் சாட்சியங்களை மாற்றியதாக 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா இவருடைய எக்ஸிடென்ட் கேஸ்ல போலீஸ்காரங்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 4 போலீஸ் அதிகாரிகள், அவங்களுக்கும் வேலை பிழைக்க போகின்றது.
அவர் நேத்து வந்து சொல்லிக்கிருந்தாரு, கொஞ்சம் அழுகிறாரு. இப்ப கெஞ்சிரி ஸ்டார்ட் அது சம்பிக்கிறனவக்க චම්පික රණවක චාමර සම්පත් රෝහිත අබේගුණවර්ධන පාටලි චම්පික රණවක ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ டிபி சாணக அப்படி ஃபுல் செட்டும் ஒரே ஒப்பாரியா தான் இருக்கு. ஒப்பாரி மஹிந்தவின் காலத்தில் மிக முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கண்ணீரோடு. அப்படி நல்ல தலைப்பு அது. அப்படிதான் கோமன் சபா மடில் பாத்துருவோம் அண்ணா. டெல்சான், உங்கள் இருவருக்கும் காலை வணக்கம். இலங்கை மக்களுக்கு உண்மையும் நன்மையும் சந்தோஷமும் சிரிப்பும் அள்ளித் தருகிறீர்கள். வீதிகளில் பம்மிங் போட்டான் நல்லம் என்று சொல்லப்படுது அந்த வாகன இதுக்கு. இருவருக்கும் காலை வணக்கம். நாமல் வழியில் செல்லாமல் எல்லோரையும் மனசுல வைத்துள்ளார். மதிப்புக்குரிய இருவருக்கும் பணிவான வணக்கம். எங்கள் மலையத்தை பற்றியும் கவனம் செலுத்தியதற்கு கேட்டேன். நன்றி, கோடி நன்றிகள் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். நன்றி நேரே. பாதசாரி கடவை கடக்கும் முன்பு பாதசாரியை வீதி ஒழுங்கையும் பின்பற்ற வேண்டும். நல்ல கருத்து. இப்படி கருத்து வந்திருக்கு. ஆனா இன்னொரு முறைப்பாடு இருக்கிறாங்க, அதையும் கட்டாயம் வாசிச்சிருவோம். நான் 2 நாளைக்கு முன்பு யாழ்ப்பாணம் சொகுசு பஸ்ஸில் பயணம் செய்தேன். போலீஸ் ஆங்காங்கே லஞ்சம் சாரதியிடம் வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் அவதானம் செலுத்த. அந்த சொல்ற அன்பரே, உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்றோம். அது ஒரு புகைப்படம் அல்லது சிறிய காணொலி ஒன்று எடுத்து நீங்க அப்படியே எங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் அனுப்பி வைப்பீங்கன்றால் அதையும் ஒளிபரப்பின. இப்ப அந்த ஒன்லைன்ல போக்குவரத்து அமைச்சர் ஒரு இதோண்டு செட் பண்ணியிருக்கிறாரு. பேருந்துகள் தொடர்பான முறைப்பாடுகள் செய்யறது, அதுல முறைப்பாடு செய்யலாம். அல்லது நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சா நாங்கள் வந்து முறைப்பாட்டை கொண்டு வரலாம். இன்னொரு மலையகம் சம்பந்தமா, மலையகத்தில் ஒரு கட்சி நாங்கத்தான் பரம்பரையா ஆண்டோம், மக்கள்கிட்ட ரத்தத்தை உறிஞ்சி சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த விஷயத்தையும் ஜனாதிபதி கொஞ்சம் தேடி பார்க்க உத்தரவிடணும்னு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு ஒருத்தர் கோரிக்கை வச்சிருக்காரு. சுற்றுலா தலங்களில் இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது. இன்னும் திருடர்களிடமிருந்து பணத்தை மீட்டெடுத்தாலே நாடு சுபிட்சம் அடையும். உண்மைதான். உங்களுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, நான் வாசி காட்டுறேன், சந்தோஷப்படுங்க. தமிழரசு அண்ணா, நீங்கள் ஜனாதிபதி அனுரசேம் இருக்கு, விரைவாக சிங்கள மொழியை கற்றுக்கொண்டு இலங்கை வந்து சேருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, ஒருவரை போல் ஒருவர் இருக்க முடியாது. அவர் ஜனாதிபதி, நாங்கள் தமிழரசு, அவ்வளவுதான். மதம் பிடித்து அலையுதோ இலங்கை இந்த நிலைக்கு கொண்டு போனதே மதம் என்பதை யாராலும் மறக்க முடியாது. அதுவும் மத கொள்கைகள் இப்ப அதைத்தான் கையில் எடுத்திருக்காங்க. அந்த கூட்டு எதிர்கட்சிகள் எடுத்திருக்கிறது. பௌத்தர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி பௌத்தர்களை காக்க நாங்கள் நாமல் ராஜபக்சை முன்னிறுத்துகின்றோம், தினேஷ் ஜெயவரை முன்னிறுத்துகின்றோம்னு அவங்க கேம்பெயின் செஞ்சுக்கிட்டு போறதுக்கு தான் பாக்குறாங்க. மக்கள் ஏமாந்துடக்கூடாது, அவதானமா இருங்க, தெளிவா இருங்க. நாளைக்கு நாங்க இன்னும் அதிகமா பேசுவோம். ரைட், ஓகே, நன்றி, வணக்கம், பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.